உடற்பயிற்சி பண்ணுங்கள், உற்சாகமாக இருங்க. நான் வரக்கூடிய ஜிம் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஃபிட்னஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம தென்காசி டு மதுரை ஹைவே அச்சம்பட்டி பக்கத்தில் இருக்குது. நம்ம ஜிம் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஜிம்மை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் தான் ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 ஜிம் போயிருக்கேன். அங்கே வந்து சின்னதாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், வேறு ஒரு இடத்துல வந்து விடுற மாதிரி இருக்கும். பட் நம்பர் 1 ஃபிட்னஸை பொறுத்த மட்டும் நமக்கு கார் பார்க்கிங் அண்டு பைக் பார்க்கிங் வந்து பெட்டராகவே வந்து இருக்கும். ஸோ நம்ம பைக் வந்து அங்கே தான் நிற்கி அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கடல் மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வந்து தெரியும், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸ் இருக்கோ அதை பொறுத்து வந்து விளாட தோணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் என்னோடய ஜிம்மு பெட்டராகவே வந்து ஃபீல் ஆகும். இது வந்து என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா ஷூ ரேக்கு. 2 ஷூ இருக்குது என்கிட்ட. எல்லாருக்கிட்டையுமே 2 ஷூ இருக்கும். ஒன்று இங்கே வச்சுட்டு போவாங்க, இன்னொன்று வந்து இங்கே போட்டுட்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிறத வந்து போட்டு போவாங்க. ஏன் ஷூவும் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. இப்போ வந்து யாருமே இல்லை, ஆனால் இனிமேல் வருவாங்க. ப்ரோட்டீன், ஃப்ரீ ஒர்க் அவுட்டு, அப்புறம் கிரியேட்டின், ஓட்ஸு, அப்புறம் ஷேக்கர் எல்லாமே வந்து இருக்கும். இன்னொரு ஃபியூ நிமிட்ஸில் வந்து ட்ரெயினர் வந்துடுவாங்க. அப்புறம் இதுதான் முக்கியமான ஏரியா, உள்ளுக்கு வந்து என்ட்ராக போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இது ட்ரெட்மில் 2 ட்ரெட்மில் இருக்குது. அப்புறம் ஒன்று மேனுவல் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சைக்கிளிங் 2 இருக்குது. 2 பெரிய சைக்கிள், 2 குட்டி சைக்கிள் இருக்குது. அப்புறம் இது ஜஸ்ட்டு ஃப்ளை மிஷின். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது இன்க்ளைன் ஜஸ்ட்டு, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து டிக்ளைன், இதுவும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து புல்லப்ஸு. புல்லப்ஸு நம்ம யாரெல்லாம் எடுக்காமோ புல்லப்ஸ் எடுத்தோம்னாலே பார்த்திங்கன்னா பெட்டராக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா புஷ்அப் எடுக்கும்போது ஹோல் பாடியுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். புல்லப்ஸ் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் பவர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு புஷ்அப்பும் வராது, புல்லப்ஸும் வராது. பட் இப்போ வந்து எனக்கு நல்லாவே புல்லப் அண்டு புஷ்அப் 2மே வரும். அப்புறம் இதுதான் முக்கியமான ஏரியா. இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து இப்போ விடுறா பார்க்கலாம், அது மாதிரி தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மேனுவல் எல்லாமே இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகினருக்கு வந்து ஒரு சில மிஷின்ஸ் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் மேனுவல் வந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு வந்து பெட்டராகவே வந்துருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம மிரர். எல்லா ஜிம்லேயுமே வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட் முடித்த பிறகு நம்ம பார்க்கணும் அப்படின்னா மிரர் தான். ஸோ நமக்கு வந்து மிரர் இருக்குது. அப்புறம் இது இந்த பால், இது வந்து புஷ்அப் எடுக்கிறதுக்கான கம்பி. அப்புறம் இது வந்து அந்த கம்பு. இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டாமினா உள்ள ஒரு கரலாக்கட்டை. அப்புறம் இது வந்து நம்ம ஜிம் பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறேன். அப்புறம் இது வந்து லேட் ஃபுல் டவுன். அப்புறம் இது லேட் ஃபுல் டவுன் ஹேமர் மிஷினு. அப்புறம் இது வந்து லேட் ஃபுல் டவுன் தான். இதுவும் மிஷினு, இது வந்து மேனுவல். அப்புறம் இதுவும் பேக்குக்கு போடக்கூடிய ஒரு மிஷின் தான், மேனுவல். இது வந்து ஷோல்டருக்கு போடக்கூடியது ஹேமர் மிஷின், மேனுவல். அடுத்து பார்த்திங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் அண்டு லெக் கர்ல், இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நான் லெக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், ஷோல்டர் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மந்தாக வந்து கண்டினியூவாக வந்து டிசிப்ளினாக வந்து போட்டுட்ருக்கேன். கீழே பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து மேலே வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ரீசெண்டாக ஒரு ஹார்ட்டை பற்றி ஒரு புக்ஸ் படித்தேன், இதயத்தை பற்றி. அதில் வந்து லெக்கில் நம்ம காப்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட இதயம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்குவாட் மிஷின். அப்புறம் இது வந்து ட்ரைசப், இது நல்லாயிருக்கும். அடுத்து இதுவுமே வந்து ஷோல்ட்ரு, ஃப்ரண்ட் ரைஸு அண்டு சைட் ரைஸு, இது 2மே போட்டுக்கலாம்.
அப்புறம் இது வந்து சூப்பர் ஸ்குவாட் மிஷின். இதில் நிறையா இது வேரியண்ட் வந்து போடலாம். எங்கள் மாஸ்டர் வந்து நிறையா சொல்லி கொடுப்பார். இதில் கால் வலின்னு இருக்கும். சாட்டர்டே போட்ட லெக் ஒர்க் அவுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு வந்து ரெக்கவர் ஆகலை. அடுத்து இது வந்து பைஸு. ஜிம்முக்கு போகிற எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஜஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கணும், பைஸ் வந்து பெருசாக இருக்கணும். இது வந்து பைஸு சூப்பராக இருக்கும் இது வந்து. அப்புறம் இதுவுமே வந்து பேக் மிஷின், இதுவுமே மேனுவல் தான், சூப்பராக இருக்கும். அடுத்து அதுவுமே வந்து ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணுறது, அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து மேனுவல். அதே மாதிரி நம்ம அங்கேருந்து இப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மிஷின் இருக்கும், ஒரு சில மேனுவல் இருக்கும். அப்புறம் இது வந்து ஸ்மித் மிஷின், இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். இதுலேயுமே வந்து நம்ம ஜஸ்ட்டு போடலாம், அடுத்து லெக்கு போடலாம், எக்ஸட்ரா நிறைய வேரியன்ட் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து நமக்கு லெக் ப்ரெஷ் மிஷின், இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் லெக் ப்ரெஷ்ஷு. அடுத்து இது வந்து இன்னொரு புல்லப்ஸ் அந்த பவர் மிஷின். ஆக்சுவலாக எங்கள் ஜிம்மில் வந்து 2 புல்லப்ஸ் மிஷின் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தான் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் எங்களுடைய உடற்பயிற்சி உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாங்கிட்டார். 2மே இப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் 2மே யூஸ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து பழசு தான் பிடிக்கும். அடுத்து இது வந்து ஒரு இதில் வந்து நிறைய ஆப்ஸுக்கு போடலாம். அப்புறம் நம்ம பேக் ஒர்க் அவுட் போடும்போது பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான பகுதி, தம்பிள். ஜிம்முக்கு போகிற எல்லாருக்குமே வந்து தம்பிள் வந்து மிக முக்கியமானது. 2.5 கிலோவில் இருந்து 30 கிலோ வரைக்குமே எங்கள் ஜிம்மில் வந்து இருக்குது. எனக்கு வந்து தம்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்லேயுமே வந்து நான் வந்து தம்பிள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஜிம்முக்கு லீவ் போட்டேன் அப்படின்னா நான் அங்கே வீட்டில் இருக்க வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ 2.5 கிலோவில் இருந்து 30 கிலோ வரைக்குமே இருக்குது. நம்மளோட வெயிட் வந்து எப்போதுமே 5 கிலோவுக்கு மேலே தான். ஏன்னா நம்ம வந்து வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் வந்து பெட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பாரு. இதுவுமே வந்து 10 கிலோவில் இருந்து 40 கேஜி வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ 10 கிலோ வந்து நான் வந்து 4 ஆர்ம்ஸ்க்கு போடுவேன். 40 கிலோ பார்த்திங்கன்னா ஸ்குவாடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பெஞ்சுக்கு இந்த பெஞ்சுக்கு மட்டும் எங்கள் ஜிம்மில் பஞ்சமே கிடையாது. ஒரு 3-4 பெஞ்சு கிடக்கு, நல்லா ஜம்முன்னு போட்டு விளையாடலாம். அப்புறம் இது வந்து பாக்ஸிங்கு, இதுவுமே வந்து நான் இப்போ பாக்ஸிங் க்ளோஸ் வாங்கி வச்சுருக்கேன், பட் யூஸ் பண்ணல. பட் இனிமேல் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ வந்து ஆள் இல்லை, ஏன்னா நான் வந்து ஏர்லிங் பண்ணி வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதுவே ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பொதுன்னு இந்த அப்படின்ன மாதிரி சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பகுதி ரெஸ்ட் ரூம். ஏன்னா ஜிம்முக்கு போகிற எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து மஸ்ட்டு. அதனால் இது வந்து ட்ரெஸ்ஸிங், நீங்கள் வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸு கொண்டு வரீங்க அப்படின்னா இங்கே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் இது வந்து கம்பெனியோட லாக்கரு. அப்புறம் இதுவுமே வந்து முக்கியம், இது வந்து எங்கள் லாக்கரு. ஃபஸ்ட்டு நான் 2 ஜிம்முக்கு போயிருக்கேன், அங்கே வந்து லாக்கர் கிடையாது. பட் இங்கே வந்து லாக்கர் இருக்குது. என்னோடய லாக்கர் வந்து அங்கே 2ஆம் நம்பர் லாக்கர். அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது, யூரின் அந்த இது. அப்புறம் இது வந்து டாய்லெட், இது வந்து வெஸ்டர்ன். அப்புறம் இது வந்து இன்னொரு ரெஸ்ட் ரூம், இது வந்து ஜென்ஸுக்கு, அது வந்து ஃபீமேலுக்கு. அப்புறம் 2மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேர்ள்ஸ் டைம் வந்து வேறு, பாய்ஸ் டைம் வந்து வேறு. அப்புறம் இது வந்து என்னோடய லாக்கர் 2ஆம் நம்பர், கீ வந்து பேக்கில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்டீம் பாத், இது வந்து ஸ்டீம் பாத் எடுக்கும்போது அந்த ராடை வந்து வெளியே எடுத்துருவாங்க, சூப்பராக இருக்கும் ஸ்டீம் பாத்து. அப்புறம் அப்போ இது பார்த்தோம்னா நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இது வந்து ஆர்ஓ வாட்டர். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு ஜிம்மில் இருக்கக்கூடிய கீயை எடுத்துகிட்டு வருவோம். எனக்கு கீழே லாக்கரில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஒர்க் அவுட்டு, கிரேட்டினு, பாக்ஸிங் க்ளவுஸு எல்லாமே இருக்குது. அதனால் அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். சரியா? இவன் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மோட லாக்கரை வந்து பாதுகாக்கிறோம். இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பேர், குட்டி குஞ்சான் இவன் பேர்.
நம்ம ஜிம் லாக்கரை வந்து யாருமே தொட விட மாட்டோம், நல்லா பார்த்துக்குருவோம். இது வந்து இங்கே ஒரு மார்க்கெட்டில் வாங்கினேன். இதுதான் 2ஆம் நம்பர் நம்ம லாக்கர். பார்த்திங்கன்னா இது வந்து ஜிம்முக்கு போகிற எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரோட்டீனுக்கு ஃப்ரீ ஒர்க் அவுட்டு, கிரேட்டினு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கும். இது கிரேட்டின் பாட்டிலு, இது வந்து கிரேட்டின் அமெரிக்கன் மசில், இது வந்து ஃப்ரீ ஒர்க் அவுட் மிக்ஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலு, இது வந்து வார்டெக்ஸ். இது வந்து நான் எம்பியில் யூஸ் பண்ணுவேன். இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இது வந்து அட்வான்ஸ் மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ப்ளூபெரி. இதுவுமே வந்து எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒர்க் அவுட் விளாட தான் நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணி விடும், நல்லா மைல்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா விளாட தான் நமக்கு வந்து பூஸ்ட் ஆகும், நல்லா மைல்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து பேக் ஒர்க் அவுட் பண்ணும்போது போடக்கூடிய பெல்ட்டு. இது வந்து ஸ்குவாடு போடும்போது ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாஞ்சு. அடுத்து பாக்ஸிங் க்ளவுஸ் உள்ளுக்கு இருக்குது. ஓகேவா? ஜிம்முக்கு போகிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், லாக்கர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜிம்மில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஃபிட்னஸில் வந்து லாக்கர் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, எல்லாமே சகல வசதியும் இருக்குது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நல்லா தாராளமாக வந்து விளையாடிட்டு போகலாம். பார்த்திங்களா நம்ம லாக்கரை வந்து எப்படி பாதுகாக்கான்னு சொல்லி ஆடிக்கிட்டே இருக்கானா, ஆடினே இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்த சீரீஸில் பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் அவுட்டு, எப்படி விளையாடணும், ஃபுட்டு வந்து எப்படி கன்சியூம் பண்ணணும், ப்ரோட்டீன்ஸ் வந்து ஏன் முக்கியம், ஃப்ரீ ஒர்க் அவுட் வந்து யார் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் தென்காசி கடைநல்லூர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் 1 ஃபிட்னஸ்க்கு வந்து வாங்க. இது வந்து என்னோடய ப்ரொமோஷன் கிடையாது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து உடற்பயிற்சி வந்து மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்க. ஏன்னா உடற்பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மென்டல் ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க்கில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியலை அப்படின்னா நான் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக வந்து முடிவு எடுப்பேன். சரியா? ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம தெளிவாக க்ளீனாக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக நான் விளையாடக்கூடிய விளையாட்டு, சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நியூட்ரிஷன், ப்ரோட்டீன் வந்து ஏன் தேவை, ஃப்ரீ ஒர்க் அவுட் வந்து ஏன் தேவை, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரியா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய் 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 பாய்.